உங்கள் வளர்ச்சிக்கு என்னென்ன தடையாக இருந்துச்சு சொல்லுங்கம்மா. என்னுடைய வளர்ச்சிக்கு ஃபஸ்ட்டாக டிமோட்டிவேஷன்னா ஃபேமிலி தான். நீ இது பண்ண மாட்ட, இது உனக்கு வராது அப்படின்னு சொல்கிறதுலே ஃபஸ்ட்டு டிமோட்டிவேஷன் வந்து பேரண்ட்ஸ் தான். அதே மாதிரி 12th முடிச்சுட்டு படிக்க அனுப்பாமல், காலேஜுக்கு அனுப்பாமல், நீ எதுக்கு படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி போகிறது தானே, நீ இப்போ சாட்டி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், அந்த காசு வேஸ்ட் ஆகல, அதுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு டிமோட்டிவேஷன் பண்ணி எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. என்னுடைய வளர்ச்சியும் அவங்க வந்து டிமோட்டிவேஷன் பண்ணி இது பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி சொசைட்டியில் கேர்ள்ஸ் முக்கியமாக படிக்கணும், என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலையும் படிச்சுட்டு முன்னேறி உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கணும். அதுதான் நான் கேட்குறேன். நான் 12th முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து இப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க இந்த வேஸ்ட் பண்ணுற டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக டெய்லரிங் கற்றுக்கலாம்ன்றதுக்காக வந்துட்டேன். 4 days ஆச்சு. நான் அதுக்குள்ளே ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். இது நீயே கட் பண்ண தைச்சதா? 4 daysல தைச்சிட்டியா? நீ என்னவா பிரச்சனை மீட் பண்ண? மேம், நான் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தேன். ஃபினான்ஷியலாக ஃபேமிலி சப்போர்ட்டோட நல்லா இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப அவசரமாக கல்யாணம் நடந்தது சுச்சுவேஷன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணேன். அப்பா அம்மா கூட இல்லை, மாமியார் மாமனாரில், ஹஸ்பண்ட் வெளியில் வேலை, அதனால் தனியாக ரொம்ப டிப்ரெஷன் முடிக்க போயிட்டேன். எந்த அளவுக்குனா நான் தனியாகவே செமத்தை பார்த்து பேசுகிற அளவுக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப்காக புக் படிக்கிறது, வெளியில் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணேன். என்னால் வெளியில் வர முடியல. அப்புறம் காட் கிரேஸ், பாப்பா அவங்க 2 குழந்தைங்க வந்தாங்க. அப்போது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு பார்த்தா எனக்கு குழந்தை வந்தது ஒரு சந்தோஷனால அவங்கள பார்த்துக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது எனக்கு. இந்த விஷயத்துல மெயினாக அப்பா அம்மா, மாமியார் மாமனார், ஹஸ்பண்ட் சப்போர்ட் எதுவும் இல்லை. அவங்க பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணுற சுச்சுவேஷன் வரல. ஃபேமிலியும் பார்த்துட்டு, பசங்களையும் பார்த்துட்டு, என்னையும் கவனிச்சிட்டு, அதனால் என்னால் மேலே போக முடியல. எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள்னால் இங்கே சப்போர்ட் இல்லை. அதனால் கொஞ்சம் நம்மளோட ரிலீஃப்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்டருக்காக நான் வந்து டெய்லரிங் சூஸ் பண்ணேன். எனக்கு இப்போ ஓகே, ரிலீஃபாக தான் இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரகிளும் கிளியர் ஆகிடும். தேங்க்யூ. எனக்கு ஸ்ட்ரகிள்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் செஞ்சேன். 1 year தான் போனேன். அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு காலேஜ் போக முடியல. அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதனால டைலரிங் கிளாஸ் வந்தேன். டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிங்க இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்றதை யாருமே பார்க்குறதில்ல. அவங்க ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, உன்னால் செய்ய முடியாது, நீ வந்து அது பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களால் முடியுமா முடியாதான்றதை கூட அவங்க உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கூட தரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருடைய லைஃப்லையுமே அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கினா உங்களுக்கு நல்லதா வேண்டாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.